الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து ஒரு ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். சில பேருக்கு புரிகிறது, பல பேருக்கு புரியவில்லை. புரியணும் என்பது அவசியமும் இல்லை. அதை நடாத்தி கொண்டு போகக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். நாம செய்யறதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். ஆனா அல்லாஹ் செய்யறது யாருக்கும் கேட்க முடியாது. நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா கேட்க ஒரு ஆள் இருக்கு. யாரு? அல்லாஹ். அல்லாஹ் ஏதாவது செஞ்சா கேட்க முடியாது. ஏன் இப்ப மழையை பொழிய வச்ச, ஏன் இந்த அளவு வெயில் அடிக்குது, எனக்கு ஏன் ஆம்பளை பிள்ளைய தந்த, எனக்கு ஏன் பொம்பளை பிள்ளைய தந்த, ஒண்ணுமே அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு ஏன் இந்த நோயை தந்த, ஏன் இந்த வறுமையை தந்த, என்னையே இந்த ஊர்ல பிறக்க வச்ச, என்னையே இந்த நாட்டில் பிறக்க வச்ச, என்ன அரபியாகி இருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. யார்கிட்ட எந்த இக்தியாரும் கிடையாது. அல்லாஹ் படைத்தான் சொல்றது, அல்லாஹ் இயக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்ம என்ன சிரமப்படுவோமோ அந்த சிரமத்துடைய அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் அதனுடைய பிரதிபலிப்பை உலகத்தில் காட்டுவான். ஆனா சிரமப்படும். எல்லா சிரமத்துக்கு பின்னால் ஒரு இன்பம் இருக்கு. சுபஹானல்லாஹ். ஒரு எல்கேஜி யூகேஜி போயிட்டு காலங்காத்தால எந்திரிச்சு முகத்தை கழுவி பல்ல தீட்டி அந்த பேக் புள்ளையை விட பாரம். அந்த பேக் புள்ளையும் அந்த பேக்கை நெருங்கலை. பேக்கு தான் பாவம். புள்ளட முதுகு அப்ப சுமக்க ஆரம்பிச்சவே மவுத்து வரையும் சுமக்கிறான். எல்கேஜி யூகேஜில அதாபு ஆரம்பம். காந்திஜி நேருஜியை விட பொறுமதி எல்கேஜி யூகேஜி. இன்னைக்கு காந்திஜி தெரியுமா உங்களுக்கு? காந்திஜி நேருஜியை விட பொறுமதி எல்கேஜி யூகேஜி. சரி, தூக்கிட்டு போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வாரது போறது, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிறகு 10ஆம் வகுப்பு ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சு கேம்பஸ் போயிட்டு சுபஹானல்லாஹ். அங்க எவ்வளவு பெரிய சிரமம். கேம்பஸ்ல போயிட்டு லேசா ரெக்கிங் பண்றது இல்லையா? 1000 தோப்பு கண்ணு போடு, 1000 மாடை முட்டி தேஞ்சு போயிருந்தா போடு. முட்டி தேஞ்சே போயிட்டான். சில ஒருத்தருக்கு கிட்னி கரைஞ்சு போச்சு. ஒரு டாக்டர் மகன் கேம்பஸ் போயிட்டு ரெக்கிங் பண்ணிருக்காங்க, தோப்பு கரணம் போடு. அவன் போட்டான், கிட்னி கரைஞ்சு போச்சு, செத்து போயிட்டான். இவ்வளவு சிரமப்படுறாங்க. ஏன்? பிறகு ஒரு டாக்டர் ஆயிடலாம், ஒரு இன்ஜினியர் ஆயிடலாம், ஒரு லாயர் ஆயிடலாம். இவ்வளவு சிரமத்துக்கு பேர் ஒரு டாக்டர் ஆயிட்டு லேசா அப்பாயின்மெண்ட்டுக்கு 1200 ரூபாய் இல்ல. பிறகு போய் உட்கார்ந்து போற இப்படி வச்சு வச்சு பாப்பாரு. ரைட், இதை போய் அந்த பாமசில வாங்கிக்கோ, போ போ போயிட்டு கிடையாது மத்தாள்வா. ஒரு நாளைக்கு 10 பேர் நான் முடிஞ்சு போச்சே கதை. இன்ஜினியர்னா வருவாரு, இந்த பில்டிங் லேசி இல்ல, சிரமப்பட்டு வரையணும், அது காசு. லாயர்னா லேசி இல்லை. இது துனியாவுடைய லைஃப். அடுத்த பக்கம் பா தா ஓதி 1 நொக்கத்து 2 நொக்கத்து 3 நொக்கத்து ஓதி, அதுக்கு பிறகு கசரு ஃபதஹு லம் ஜபர் ஜேர் பேஷ் ஓதி, அது உம்மா வாப்பா ஓதி கொடுத்து மாஷா அல்லாஹ் மதரசால போய் சேர்த்து, அவன் 4-5 தடவை பாஞ்சு வந்து, அதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் சேர்த்து, வாப்பாவையும் சேர்த்து மதரசால சேர்த்து, வாப்பாவையும் வச்சு மதரசால சாப்பாடு கொடுத்து, எல்லாம் செஞ்சு ஒரு மாதிரியா ஹாஃபிஸ் ஆயிட்டேன்னு வைங்களேன். சுப்ஹானல்லாஹ். சிரமம் தான். கஷ்டப்படுற ஹாஃபிஸாரே இல்லை. பாத்தியாவை பாடமாக்குறது சிரமமா இருக்கு, யாத்திரை பாடமாக்குறது இவ்வளவு சிரமமா இருக்கு. முழு குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியுமா? தன்னை முழுமையாக கொடுக்கணும், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும்.
லேசில குர்ஆன மனப்பாடம் செய்யறது. சரி, குர்ஆன மனப்பாடம் செய்து சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிறான். இங்க மட்டும் இல்ல, கபருக்கு போயிட்டா கபரு மண்ணு தொடாது. ஹாஃபிஸ் குர்ஆன் மனசுல இருக்கு, கபரு மண்ணு தொட்டுருமா? சரி, கியாமத்துல போயாச்சு, உம்மா வாப்பா அல்லாஹ் கூப்பிடுவான். யாரும் ஆடை இல்ல, அங்க ஜவுளி கடை இல்ல, சென்னை சிலுக்கு அங்க இல்ல, சாரதாஸ் இல்ல, போத்தீஸ் இல்ல, வேற என்ன இருக்கு? அதெல்லாம் இந்தியாவில தான் இருக்கு. இங்கேயும் பெரிய பெரிய ஜவுளி கடை இருக்கு இல்லையா, அது காத்தாங்குடியில தான் இருக்கு, மஹ்ஷர் மைதானத்தில் இல்ல. அங்க போய் ஜவுளி கடை வாங்க முடியாது, காஞ்சிபுரம் பட்டெல்லாம் கிடையாது எங்க மஹ்ஷர் மைதானத்தில். அப்ப அங்க ஒரே ஒரு ஆடை சொர்க்கத்துடைய ஆடை. முதலாவது சொர்க்கத்துடைய ஆடை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இதெல்லாம் ஆடை இல்லாம தான் இருப்பான். முதலாவது சொர்க்கத்துடைய ஆடை உடுத்தாட்டப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? உலகத்துல தீனுக்காக அவருடைய ஆடை கலட்டப்பட்டு அம்மனமாக்கப்பட்டது. நம்ரூத் நெருப்புல போடக்கொள்ள ஆடையை கட்டி தான் போட்டான். அதை கண்ணியப்படுத்தால்தான் சொர்க்கத்துல முதல் ஆடை. அப்படியோ நபிமார்கள் வந்து, சஹாபிகள் வந்து, நல்லவர்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை கொடுத்து கொடுத்து அந்த 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 கேட்டகரி முடிஞ்சிருச்சா? இப்ப அல்லாஹ் யார் அழைப்பான்? ஹாஃபிஸுடைய உம்மா வாப்பாவை. வாங்க வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க, கொடுங்க சொர்க்கத்துடைய ஆடைய. யா அல்லாஹ், இந்த உடுப்பு எதுக்கு யா அல்லாஹ்? உங்க பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கினீங்க இல்லையா, அதற்கு. சிரமப்பட்ட ஆக்கிரமா இல்ல, அங்க இருக்கு. எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அங்க இருக்கு. ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்ல மாட்டான், நீங்க ஒரு பில்டிங்கை வரைஞ்சு காட்டுங்க, இல்ல. ஒரு லாயரை கூப்பிட்டு ஒரு வழக்க பேசி காட்டுங்க, இல்ல. ஒரு டாக்டரை கூப்பிட்டு இந்த மீகாயிலுக்கு சோமியில் ஒரு ஆபரேஷன் பண்ணி காட்டுங்க, இல்ல. ஆனா ஒரு ஹாஃபிஸை கூப்பிட்டு இக்ரா, ஓது ஓது, நீ வாத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா. துன்யால நீ எப்படி தராவி தொழுவிச்ச, துன்யால நீ எப்படி ஓதின, அந்த மாதிரி ஓது, நீ ஓது. நீ ஓதுற ஒவ்வொரு ஆயத்துக்கும் உங்க உம்மா வாப்பாட அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்ந்துகிட்டே போகும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானா. இதுதான் பாக்கியம் தோழர்களே, இதுதான் லட்சியம். இது முடியாதது. ஒரு டாக்டர் ஆகி வந்துட்டா யாரும் கேட்கறது இல்ல, எப்பா டாக்டர் கோர்ஸ் முடிஞ்சு போச்சா? ஆமா. உன் ஃபியூச்சர் என்னப்பா? கேட்கறது இல்லை. ஏன்? தெரியும் டாக்டர் தான் என்ன, அவருக்கு என்னென்ன வரும். ஒரு இன்ஜினியர் ஆயிட்டு வந்துட்டான், இன்ஜினியர் ஆயிட்டியா? அவ்வளவுதான். என்னப்பா செய்ய போற நீ? ஐயோ இன்ஜினியர் ஆயிட்டியா நீ, என்ன என்னோட வாழ்க்கை போகுமா? கேட்கறது இல்லை. தெரியும் இன்ஜினியர் ஆயினா என்ன. லாயர் ஆயிட்டா அப்படித்தான், டீச்சர் ஆயிட்டா அப்படித்தான், யாரும் எந்த கேள்வி கேட்கறது இல்லை. ஒருத்தர் ஹாஃபிஸ் மௌலவி ஆகி வந்துட்டா, எப்பா நீ மௌலவி ஆயிட்டியா? ஆமா. என்னப்பா செய்ய போற? ஓ கனாயத்து எப்படி போகும்? யார பார்த்து? ஒரு மௌலவியை பார்த்து பாவமா பார்ப்பாங்க. அடடா மௌலவி ஆயிட்டானே, என்னதான் செய்ய போறான் பாவம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். விளங்க வேண்டியதை விளங்க இல்லாட்டி விளங்க கூடாததெல்லாம் விளங்க வைப்பான். விளங்கல நமக்கு ஹாஃபிஸ்னா யாருக்கு? லவ் அஹ்ஸன மின் லவ் ஷம்ஸ் ஃபீ புயூத்தி துன்யா ஃபமா ظنكم بالذي عمل بهذا. தலையில ஒரு கிரீடம் அந்த உம்மா பாப்பாக்கு சூரியனை விட பிரகாசம். அவங்க உடுத்திருக்க ஆடை அதுல ஒரு பட்டன் இருக்கே, பட்டன். இந்த உலகத்தை வித்தாலும் வாங்க முடியாது. உலகத்தை, அமெரிக்காவை வித்து, இந்தியாவை வித்து, யூகே வித்து, கனடாவை வித்து, ஜப்பானை வித்து, முழு உலக அண்ட சராசரத்தில் இருக்கிற சொத்துக்களை வித்தாலும் ஒரு ஹாஃபிஸ் உம்மா பாப்பாக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கத்துடைய ஆடையுடைய ஒரு பட்டனை வாங்க முடியாது. செய்யுங்க சோதரர்களே, புத்திசாலி ஆயிருங்க. பிள்ளைகளை வீணாக்கிறவானா, சும்மா நினைக்கவானா என்ன பிள்ளையோட ஃபியூச்சர் என்ன ஆகும். மதரசால போய் போட்டா அடுத்த கேள்வி என்ன? தம்பி நானக்காரன் கேட்கறான் தம்பிட்ட, எங்கப்பா பையன்? மதரசால போட்டேன். ஏன்? படிப்பு ஏறுது இல்லையா? அது அடுத்த கேள்வி. இல்ல படிப்பெல்லாம் நல்லா ஏறுது. அப்ப பெறலியா? அடுத்த கேள்வி. இல்ல பெறலியெல்லாம் இல்ல, அப்ப ஏன் அடங்குறாங்க இல்லையா? அடங்காதவனு போடுற இடமா மதரசா? சரி அதுவும் இல்லைன்னா அப்ப சரியா அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? யாருங்க? ஹாபிஸுக்கு போட்டியே, மௌலவிக்கு போட்டியே, அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். துனியாவை விழுங்கி ஆகிரத்தை விழுங்குவான் ஹாபிஸ் ஆலிம்கள். மேலான பெரியார்களே, சொர்க்கத்துடைய ஒரு தரஜா. நாம பூமியில் இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறோம் இல்லையா, எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் சொர்க்கத்துடைய ஒரு தரஜா.
6666 தரஜாக்கள் உம்மா வாப்பா போவாங்கண்டா இதற்கு எவ்வளவு விலை கொடுத்தா என்ன? அப்ப நம்ம எவ்வளவு சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதனுடைய ருசியை சுவைக்க வைப்பான். சும்மா கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை, சும்மா மனுஷனை சோதிக்கிறது இல்லை. அல்லாஹ் இறக்கம், அல்லாஹ் இறக்கம். எங்களை ஒரு 17-18 வயசு உம்மா வாப்பாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னைய பிளைட்ல ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்ப கூட உம்மா சும்மா இருந்தாங்களாம். பிளைட் போறோம் உம்மா அப்படியே கத்த ஆரம்பிச்சாங்க. வாப்பா கேட்டதான், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, ஏப்பா இப்ப இல்ல அவன் போக முன்னால கத்தி இருந்தா அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு அப்படியே முந்தாணி விரிச்சு துவா செஞ்சாங்களா. யா அல்லாஹ் என் பிள்ளைய உனக்கு பாரம் தந்துட்டேன், அல்லா தெரியாத ஒரு நாட்டில் போயிட்டு இறங்க போனான், நீ தான் என் பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு ஹெட்டன் வரைக்கும் அழுதுகிட்டு வந்தாங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளைய பிரிவது என்பது லேசி இல்லை. அதுவும் இந்தியாவுக்கு ஒரு 17-18 வயசுல அனுப்பினா அவ எங்க போய் இறங்குவா, எங்க போவா, எங்களுக்கு அவ்வளவு அறிவா இருக்குது. இந்த தாயோட துவா அல்ல எங்களை வீணாக்கல. இன்னைக்கு அந்த தாய் கொஞ்ச காலம் எங்களை விட்டு பிரிஞ்சா அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு கபூர்ல எப்படி நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறீங்க? மதரசால ஓதக்கூடிய நன்மைகள், பிள்ளைகள நன்மைகள், அந்த மதரசால பிள்ளைகள் ஓதி வெளியாகி அதுகள் போய் ஓதி கொடுக்குது, அந்த நன்மைகள் எல்லாம் தாய் தந்த கபருக்கு போகுதா இல்லையா? புத்திசாலிகள் சொல்லுங்க. பாவிசால அப்படிதான், ஆலிமாக அப்படிதான். எவ்வளவு சிரமப்படுறது அவ்வளவு கூலி. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சோதனை வருதா, ஒரு சிரமம் வருதா, அதை விட ஒரு இன்பத்தை அல்லாஹ் பின்னால வச்சிருக்கிறான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அடிபடுறாங்க. நம்ம கேட்கவே கவலையா இருக்கு இல்லையா? யார் அடிபடுறது, யார் அடிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு ஓடி 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 முழு உடம்புல ரத்த காயம். போய் உட்கார்ந்தாங்க, உட்கார விடல, அமர விடல, திரும்ப எழுப்பாட்டி ஓட வச்சு அடிச்சு அடிச்சு. யா அல்லாஹ் சொல்லே மலாயிக்கமார் தேம்பி தேம்பி அழுது 2 தடவை. மலாயிக்கத்துமார்கள் தேம்பி தேம்பி அழுது 2 தடவை. ஒரு தடவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்திய வைக்க போல. யார் அழுது? மலாயிக்கத்துமார்கள் அழுதாங்க. இரண்டாவது அழுது தாயிஃப்ல. அப்ப எப்படிப்பட்ட காட்சியா இருக்கும், எப்படிப்பட்ட சூழலா இருக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு ஓடுறாங்க. எப்படி இருக்கும் மலாயிக்கமார்களுக்கு? ஆனா அல்லாஹ்வோட ஆர்டர் ஒண்ணும் செய்யாது. சும்மா சோலையெல்லாம் அடிபட்டு வந்தாங்க இல்லையா? மக்காக்கு வந்தாச்சு. இப்ப அல்லாஹ் என்ன கொடுக்குறான் கிஃப்ட் சொல்லுங்க பாபா, யாருக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்க, ஒரு முதாக்கரா தானே. தாயிஃப்ல பட்ட சிரமத்துக்கு உஸ்ரி யுஸ்ரா இருக்கு இல்லையா? சிரமத்துடைய அளவு கூலி. ஹாபிஸாக்கினா அங்க கூலி இருக்கு இல்லையா? ஆலிமாக்கினா அங்க கூலி இருக்கு, டாக்டர் ஆக்கினா இங்க கூலி எல்லாம் இருக்கு இல்லையா? சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அடிபட்டாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மலாயிக்கமார் கூட தேம்பி அழுதாங்க. அதற்கு பிறகு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த இன்பம் என்ன சொல்லுங்க பாபா? மிஅராஜ். மிஅராஜ் சுப்ஹானல்லாஹ். அடிபட முன்னாலே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்ப தாயிஃபுக்கு போவீங்க, நீங்க அடிபடுங்க, நீங்க அடிபட்டுட்டு வந்தா உங்களுக்கு நான் மிஅராஜ் தருவேன் என்று சொல்லி இருந்தா 1000 தடவை அடிபட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லி செய்யறது அல்ல தியாகம். சொல்லி செய்யறது இல்ல தியாகம். அடிபடுங்க ஒரு வாழ்ந்து அவ யாரும் அடிபடுவாங்களே? இல்ல இல்ல இல்ல. சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டால் அதை விட பன்மடங்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பிரயாணம். அல்லாஹு அக்பர். நேரா போனாங்க எங்க? பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன். அங்க போய் 1,24,000 நபிமார்களுக்கு தொழுக வச்சாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்ல. அதற்கு முதல் பாடம் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவு தட்டுறாங்க. யாரு? ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். பக்கத்துல யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதி இருக்கா? கதவு திறந்தாச்சு. 7 கதவு திறந்தாச்சு. சித்ரத்துல் முன்தஹா, அதற்கு மேல போக முடியல, அங்க போயாச்சு. இவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் அங்கே தாயிஃபில் அடிபட்ட பிறகுதான் கொடுத்தான். எவ்வளவு பெரிய சோதனையோ அவ்வளவு பெரிய இன்பத்தை அல்லாஹ் பின்னால வச்சிருக்கிறான். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. வேளாண் பெரியாலை சோதரிலே நம்முடைய வாழ்க்கையிலே தான் ஒரு நோய் வருதா, ஒரு துன்பம் வருதா, ஒரு சிரமம் வருதா, ஒரு கஷ்டம் வருதா, அதற்கு பிறகு அதை விட ஒன்று நல்லா வச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படிதான். அது அல்லாஹ்வோட முறை. அதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இட்டு கட்டினாங்க. ஆயிஷா என்ன செஞ்சாங்க?
ஒரு மாசம் தூக்கம் இல்லை, அழுக சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, ஆயிஷா நீ அப்படி செஞ்சிட்டியா? உம்மோட முகத்தை பார்த்தாங்க, உம்மா பதில் ஒன்றும் சொல்லல. பாப்பாடும் அபூபக்கரை பார்த்தாங்க, அவங்களும் ஒன்றும் பேசல. சொன்னாங்களா, எனக்கு குர்ஆன்ல அவ்வளவு பெரிய தேர்ச்சி இல்லை, ஆனா ஒரு ஆயத்திற்கு ஞாபகம் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டுட்டு அவங்களை கொண்டுட்டு அந்த சகோதரர் சொன்னாங்க இல்லையா, ஓ நான் இது அப்ப சொன்னாங்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஃபஸபருன் ஜமீல், எனக்கு இப்ப பொறுமைதான் அழகு. இந்த ஆயத்தை மட்டும்தான் இப்ப நான் ஓதுவேன், நான் பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இட்டுக்கட்டு வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது, ஜுரைஜ் என்பவருக்கு வந்தது. இது போல நல்லவர்களுக்கெல்லாம் இந்த விபச்சாரம் என்ற ஒரு இட்டுக்கட்டு வந்த பொழுது அல்லாஹ் சின்ன குழந்தைகளை வைத்து சுத்தமாக்கினான், சின்ன குழந்தைகளை சுத்தமாக்கினான். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டுக்கட்டிய பொழுது அல்லாஹ்வை சுத்தமாக்கினான், அல்லாஹ் சுத்தமாக்குறான். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாய்க்கு அல்லாஹ் சொல்லல ஒரு இட்டுக்கட்டு வரும், நீ பொறுமையாக இரு, நீ பொறுமையா இருந்துட்டா குர்ஆன்ல நான் உன்னை சுத்தமாக்குவேன், கியாமத் வரைக்கும் ஓதுவாங்க என்று அல்லாஹ் சொல்லல. அப்படி சொன்ன பிறகு இப்படி இட்டுக்கட்டு வந்திருந்தாலும் இன்பம் இல்லை. ஆயிஷா நாய் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணுவான் அல்லது உள்ளத்துல அல்லாஹ் போடுவான், இல்ல ஏதாவது ஒன்று பேசும். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், நீ மிகப்பெரிய இட்டுக்கட்டுன்றான். அப்படி ஆயிஷா செய்யலண்டா, கியாமத் வரைக்கும் ஓதுறாங்க குர்ஆன்ல. சூரத்து நூர்ல பாருங்க, 11 ஆயத்துக்கு மேலே ஆயிஷா சுத்தமானவள், ஆயிஷா சுத்தமானவள். ஒரு எவ்வளவு சிரமமோ அந்த அளவுக்கு இன்பம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தாங்க. அதனால எல்லாம் கூப்பிடுறது ஸைத் இப்னு முஹம்மத், ஸைத் இப்னு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். ஏன் கியாமத் வரைக்கும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கூப்பிட போறாங்க சொல்லுங்க? ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் ஸைத் என்று எல்லாம் கூப்பிடுவாங்க கியாமத் வரைக்கும். சரியான சந்தோஷம், சரியான சந்தோஷம். இப்படிதான் போகுது, இப்படிதான் போகுது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், ما جعل الله لرجل من قلبين في جوفه وما جعل ازواجكم ادعياءكم اللاتي. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வளர்ப்பு தந்தை சொந்த தந்தை ஆக முடியாது. இதற்கு பிறகு வளர்த்த தந்தையே யாரும் வாப்பான்னு கூப்பிடக்கூடாது, வளர்த்த தாய உம்மான்னு கூப்பிடக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு சொல்லி அந்த விஷயத்தை கவனம் வச்சு வளர்க்கறதுக்கு முறை இருக்கு. சும்மா புள்ளைய எடுத்தோம் வளர்த்தவனும் இல்லை, உலமா கட்ட கேட்டு தெரிஞ்சு வளருங்க. சும்மா வளர்த்தோம்னா ஆம்பளை புள்ளையா இருந்தா வளர்த்த தாய பாக்குறது ஹராம், அந்த புள்ள பெருசாயிட்டான். பொம்பளை புள்ளை எடுத்து வளர்த்தா அந்த பொம்பளை புள்ள வளர்த்த தந்தை பார்க்கிறது ஹராம். பாப்பாடு கூப்பிடலாம், உம்மாடு கூப்பிடலாம். ஒரு ஆம்பளை புள்ளை ஒரு பொம்பளை புள்ளை எடுத்து வளர்த்துட்டா அதுக்கு திருமணம் நடக்கிற நேரம் வளர்த்த தந்தை வழியாக இருக்க முடியாது. வளர்த்த தந்தை வழியாக வந்து நின்று ஏண்ட மகளை நான் திருமணம் முடிச்சுட்டாரே சொல்ல முடியாது. பாப்பாடு கூப்பிடக்கூடாது, பாப்பா தான் பாப்பா, உம்மா தான் உம்மா. நிறைய பேருக்கு தெரியாது. சகோதரர்களே, இப்போ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கவலை 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 சுப்ஹானல்லாஹ். அட கியாமத் வரைக்கும் ஸைத் இப்னு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவான்னு நினைச்சனே, இல்லா போச்சு இல்லா போச்சு. அழுகுறாங்க அழுகுறாங்க, நபிட்ட வந்து கெஞ்சுறாங்க. நபி சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வோட சட்டத்தை அல்லாஹ் மாத்த மாட்டான், சட்டம் அதுதான். கடைசி அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அழுதுட்டாங்க, ரொம்ப கவலை, ரொம்ப சோதனை. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அவன் ஒரு முறை ஒன்று இருக்கு, ஒரு சோதனைக்கு பிறகு இன்பத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான், சரி சரி நான் என்ன பண்றேன்னா, இவ்வளவு கவலைப்படுறாரு தானே, அவரை இன்பமாக்க அவரை சந்தோஷமாக்க நான் என்ன பண்றேன்டா, சட்டத்தை மாத்த மாட்டேன், அது சட்டம் தான். ஆனால் இவரை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யறேன், குர்ஆனில எந்த சஹாபியோட பேரும் இல்லை, நான் இவருடைய பேரை வைக்கிறேன். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு, வேற ஒரு சஹாபியோட பேர் இல்ல, அபூபக்கரோட பேர் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் இல்ல, சொர்க்கத்தின் நன்மாராயர் 10 சஹாபியோட பேரும் இல்ல. ஒரே ஒரு பேர், யாருது? ஸைத் ரலியல்லாஹு தஆலா. فلما قضى زيد منها وطرا زوجناكها. ஸைத் என்ற பேர் அல்லாஹ் வைக்கிறான். ஏன்? அல்லாஹ் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்படுத்த. கியாமத் வரைக்கும் குர்ஆன்ல இருக்கும், ஆகிரத்திலேயும் குர்ஆன் இருக்கும், குர்ஆனுக்கு அழிவு இல்லை.
மேலான பெரியார்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு முறை, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். என்ன சுன்னத்? எவ்வளவு சோதனையோ வாழ்க்கையில அதே போல இன்பம் பின்னால் இருக்கு. யாரும் வாழ்க்கையை பாருங்க, கஷ்டத்தோடு லேசு, கஷ்டத்தோடு லேசு அல்லாஹ் வச்சிருக்கான். இப்போ வெள்ளம் வந்தது, ரத்னபுர அந்த பகுதிகளில் வெள்ளம். அப்ப எங்க ஜமாத்தில் ஒரு சாட்சி இருக்கிற, அவட சொந்தமும் அதுல பாதிக்கப்பட்டது. அவ இவரை யோசிச்சு இருக்கிறாரு, ஜமாத் முடிஞ்சு போயிட்டு பாதிப்படைச்சது உம்மா. இதை விட யார் இருக்கிறா? வேற யாரோ சாட்சியோ பெரிய அம்மாவோ இல்ல, தான் பாதிக்கப்பட்டது உம்மா. அப்ப உம்மா போய் பார்க்கணும், உம்மோட வீடெல்லாம் ஃபுல்லாவே இதாயிருச்சு, நம்ம ஏதாவது கொடுக்கணும் என்று இவர் நினைச்சு இருக்கிறாரு. அங்கிருந்து செய்து வருது, மகனே ஒரு வருஷத்துக்குண்டான ஏற்பாடு நடந்திருக்கு, நீ வா உனக்கும் தானே. எங்க யார்கிட்ட சொல்றது? ஆனா இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போனா நல்லா இருக்குமே, இந்த வெள்ளம் 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போனா நல்லா இருக்குமே. ஏன்? ஒரு வருஷத்துக்கு உண்டானே சகல விதமான ஏற்பாடு நடந்திருக்கு, இன்னும் 2-3 இடங்கள் வர சொல்லி இருக்கு சாமன் தர. அவங்க சொல்றாங்க, நீ ஒண்ணும் பண்ணதுடாது, நீ வா வாப்பா, நான் உனக்கு நான் உனக்கு தாரேன். தாய் இல்லையா? சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, சுனாமி வந்துச்சு இல்லையா? சுனாமி வர முன்னால் இருந்த வீடு என்ன? சாதாரண வீடு. சுனாமிக்கு பிறகு 10 லட்சம் பொறுமதியான வீடு. எல்லாம் சொல்றாங்க அது தண்ணி இல்லையா, தங்க தண்ணியா. சுபஹானல்லாஹ். இன்னொரு தடவை வந்துட்டு போனா நல்லா இருக்கும், நவுதுபில்லா வந்துடக்கூடாது சொல்றேன். சுனாமிக்கு முன்னால இருந்த வாழ்க்கை வேற. சுனாமிக்கு முன்னால சின்ன சின்ன டிவி, இப்ப பெரிய டிவி. சுபஹானல்லாஹ். சும்மா கொண்டு கொடுக்கலாம். நாங்க இருந்தோங்க, அதாவது ட்ரிங்கோ பகுதியில் இருந்தோம். சுபஹானல்லாஹ். கிண்ணியால கொடுக்குறான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, தங்க தண்ணியா. முந்தி சாதாரண வீடு, இப்ப 10 லட்சம் பொறுமதியான வீடு. முந்தி சாதாரண டிவி, இப்ப பெரிய டிவி. சுபஹானல்லாஹ். எல்லாம் பறக்கத்தான். அப்ப இன்னொரு தடவை சுனாமி வந்தா நல்லமா இல்ல, வந்தா நல்லதா, வராட்டியும் நல்லோ. சுபஹானல்லாஹ். அந்த தண்ணிய தங்க தண்ணி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா கஷ்டத்துக்கு பிறகு லேசி இல்லையா? அதுக்கப்புறம் நாங்க கிண்ணியால இருக்க கூட திரும்ப என்னமோ டயலாக்ல செய்து வந்துருச்சு, சுனாமி வரப்போகிறது, எல்லாம் என்ன செய்யுங்க, கவனமா இருங்க. நாங்க பள்ளியில ஜமா வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஓட்டம், எல்லாம் ஓட சுனாமி வரப்போதான். அதுல என்ன ஆச்சரியண்டா, பொஞ்சாதி தலையில டிவி, மாப்பிள்ள வேற என்னமோ தூக்கி ஓடுறான், புள்ள கத்தது பாப்பா. கண்ணால கண்டது சோதரிகளே. புள்ள சொல்லுது, ஏண்டா என்ன விட்டுட்டு போறீங்க, உன் டிவியை விட மோசமானா? ஒரு ஊருக்கு போட்டாங்க சுனாமி வந்த பிறகு சுத்தமாக்க. அங்க போயிட்டு நாங்க அந்த வீட்டுல இருக்கிற மணல் எல்லாம் தூக்கி வீசக்கொள்ள அந்த வீட்டு சொந்தக்காரர் என்னமோ தேடுறான். எங்கடா தேடுற, ரிமோட் கண்ட்ரோல் தேடுறான். யா அல்லாஹ், நான் இதை பார்த்து தாண்டா நாசம் வந்துச்சு. இந்தோமா ஒரு ஊரை சொல்லக்கூடாது சொல்லு சொல்லுவாங்களே, அந்த சுனாமிக்கு வந்து 3 எழுத்தான். சூனா, நாவண்ணா, மீனா. இந்த சுனாமி பேர் வச்சுட்டு ஜப்பாங்க. இனி அவ எதை செஞ்சாலும் சரியாதானே வைப்பா, பேரையும் சரியாதான் வச்சான். சூனா, நாவண்ணா, மீனா, சுனாமி. சூனாக்கு என்ன அர்த்தம்? யாரையெல்லாம் சுகதாக்கலாக்க நாடினானோ அத்தனை பேரை அல்லாஹ் ஷஹீதாக்கிட்டான். சுனாமியில மௌத்தா போன முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவன் ஷஹீதுகள். அல்லாஹ்வுடைய கபர சொர்க்கத்தையும் பூஞ்சோலையாக்கட்டும். பெரும் பாக்கியம் சொல்றது, திடீர்னு வாரது, நினைக்காம வாரது, இதெல்லாம் சுகதாக்களுடைய அடையாளம். அப்ப சூனாக்கு என்ன அர்த்தம்? யாரையெல்லாம் சுகதாக்கலானா அல்லாஹ் அத்தனை பேரை ஷஹீதாக்கிட்டான். நடுவுல நாவண்ணா, யாரையெல்லாம் நாசமாக்க நினைச்சானோ அல்லாஹ் அத்தனை பேரை நாசமாக்கிட்டான். கடைசி எழுத்து மீனா, மிஞ்சினவரே அல்லாஹ் பயந்துகோ. சரியா வச்சாரா இல்லையா? அந்த கடல் இன்னும் இருக்குது, அந்த அலை இன்னும் இருக்கு. இந்த 6 அடி பெம்மை கட்டி சரி வராது. இது 6 அடி பெம்மை போட்டுருக்கு. என்ன சுனாமி வந்தா பெம்மை அப்படியே புடிச்சுக்குருவா. ஜப்பான்காரன் அடிச்சா ஒரு பெம்மை, அவன் அடிச்சா எப்படி அடிச்சிருப்பான்? அப்படியே ஒரு பெரிய பெம்மை அடிச்சு சுனாமி வர்றதுக்காக ஒரு அலாரமும் செட் பண்ணினான். சுனாமி வந்தா அலாரம் சத்தம் போடும், நம்ம ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அடிச்சு அடி அதுக்கு போற அலாரத்தையும் காணும், அவரோட பெம்மையும் காணும், அணு உள்ள அதுக்குள்ள போயிட்டு சுப்ஹானல்லாஹ் பெரும் பெரும் நஷ்டம்.
எத்தனையோ வருஷம் ஜப்பான் மின்னுக்கு போயிடுச்சு. சொல்லு, என்ன சோதனை வருகிறதோ அது முஸ்லிம்களுக்கு வர சோதனை, அது நெருப்பு, அதாவது தங்கத்துக்கு வர நெருப்புமாய். முஸ்லிம்களுக்கு வர சோதனை தங்கத்துக்கு வர்ற நெருப்பு. தங்கத்தை நெருப்புல போடுறது கோபத்தில் இல்லை, அதை பத்தரை மாட்டு தங்கமாக்க. எந்த அளவு நெருப்புல விழுதோ அந்த அளவு மின்னும். இது முஸ்லிம்களுக்கு வர சோதனை. காபிர்களுக்கு வர சோதனை விறகுக்கு வர நெருப்புமாய் கரிச்சி சாம்பலாக்கி. மேலான பெரியார் சொல்லி, உலக வரலாறுல எதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஆபத்தாக சோதனையாக முடிந்ததோ அதுவெல்லாம் பிற்காலத்தில் பரக்கத்தா தான் முடிஞ்சு. மக்கா விட்டு விரட்டடிக்கப்பட்டாங்க. ஆனா அதே மக்காவை அல்லாஹ் வெற்றியாக இதே ரமலான் ஒன்னும் எடுக்க முடியாது, எதை எடுக்க முடியாது. போயிருங்க, போனாங்க. அல்லாஹ் ஊரையும் கொடுத்தான், அல்ல ஆட்சியையும் கொடுத்தான். நீங்களும் அதிகமான சோதனைக்கு முகம் கொடுத்திருக்கிறீங்க ஒரு 30 வருஷமாக. என்ன பாடு சுபஹானல்லாஹ். மாடுகள் அங்க இருந்தா 2000-3000 மாட்டை எடுத்துட்டு போயாச்சு. 20,000-30,000 ஏக்கர் காணி எடுத்தாச்சு. வாகனத்தை கொண்டு வந்து கடையில் உள்ள சாமலத்துக்கு போச்சு. ஆட்களை கொண்டு போன ஆட்களை காணும். எவ்வளவு சோதனை எங்களை விட நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் சோதர்களே, அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அநியாயம் செய்பவன் சீக்கிரமா அவன் திரும்பும் இடத்தை கண்டுகொள்வான். அநியாயம் அல்ல விரும்புற இல்லை. காயத்தால செஞ்ச கப்பல் போகுமா? காயத்தால் ஒரு சின்ன புள்ள கப்பல் செய்து தண்ணில போட்டான், எவ்வளவு தூரம் போகும்? நெகிச்சல் தீண்டுவாங்க. அதாவது காகிதத்தால் செஞ்ச கப்பல் போகாது, அதே போல அநியாயத்துடைய கப்பலும் போகாது. போகாது. அநியாயம் செய்ய அல்லாஹ் யாருக்கும் விட மாட்டான். மேலான பெரியாரே சோதரே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அதற்கு பிறகு சஹாபிகளுக்கு வச்சமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மக்காவை இதே ரமதானில என்ன செஞ்சாங்க? வெற்றி அடைகிறதுக்காக போனாங்க. உள்ள போய் சுப்ஹானல்லாஹ் காட்டிய பணிவு இருக்குதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இந்த நாடி துண்டு ஒட்டகத்துடைய அந்த மேல இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிமிலா. அதுல படுது நபியில. அந்த அளவு பணிஞ்சி குனிஞ்சி போறாங்க. 8000 பேர் மக்காவுடைய வெற்றிக்காக. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தளபதியா போறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா காலாப்படை தளபதியாக, காலித் இப்னு வலீத் குதிரைப்படை தளபதியாக, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாகை கட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அதிகமாயிட்டா கருப்பு தலைப்பா கட்டிடுவாங்க. கருப்பு தலைப்பா கட்டிடுவாங்க. போறாங்க. எந்த அளவு பணிவு! இந்த தாடி அங்க போய் இந்த ஒட்டகத்துடைய திமிழ்ல படுதுன்னா எவ்வளவு குனிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் போவாரா உள்ள? இவ்வளவு அநியாயம் செய்யப்பட்ட ஊருக்குள்ள வெற்றி வீரராக போறாருண்டா அப்படி போக முடியுமா? அப்படியா போவாரே? எல்லாம் நிறைஞ்சிட்டாங்க. என்ன ஆக போகுது? பெண்கள் முடிஞ்சு போச்சு, சிறுவர்கள் முடிஞ்சு, வயசாளிகள், வாலிபர்கள் 26 மக்கால ஓட போகுது என்று மக்கா குறைஷிகள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒமன் தஹல தார் அபூ சுஃபியான் வஹு ஆமினுன். அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போனா அவருக்கு பாதுகாப்பு, காபத்துல்லாஹ்வுக்கு போனா அவருக்கு பாதுகாப்பு, ஆயுதத்தை கீழே வச்சா அவருக்கு பாதுகாப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, வயோதிபர்களுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். வாழ தூக்காத அளவு பாதுகாப்பு. குறைஷி எல்லாம் வந்தாங்களாம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி எங்களை என்ன செய்ய போறீங்க? சொன்னா லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். ஒரு விட்டாச்சு உங்களை என்னங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, உலகத்தில் ஒரு தலைவனை காட்ட முடியுமா இப்படி? அநியாயம் செய்யப்பட்டு, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு, சஹாபிகளை கொலை செய்யப்பட்டு, பொருட்களை சூறையாடி, மக்காவிலே பிறந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமையை மறுக்கப்பட்டு 3 வருஷம் ஷுவைப் அபீ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைக்கப்பட்டு, என்ன கொடுமை சோதரர்களே! எல்லாத்தையும் மன்னிச்சாங்க.
மக்காவுடைய வெற்றியும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் காட்டிய பணிவை பார்த்து மட்டும் 2000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 2000 பேர். போனது 8000, திரும்பி வந்தது 10,000. மேலான பெரியாளை சகோதரர்களே, இப்போ காபத்துல்லாவுடைய சாவி கிடைச்சிருச்சு. காபத்துல்லாவை திறந்தாங்க, போனாங்க. சொல்ற உள்ள ஒரு குச்சி இருந்தது, காட்டுறாங்க. ஒவ்வொரு சிலைக்கு முகம் குப்புற விழுது, முகம் குப்புற விழுது. வகுல் ஜா அல் ஹக் வதஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான தஹூகா. இந்த ஆயத்தை ஓதி ஓதி எல்லா சிலையும் கீழே. பாங்குடைய நேரம் வந்துருச்சு. பாங்கு சொல்றது யாரு? சுப்ஹானல்லாஹ். இப்ப இருக்கிறாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உபய் இப்னு கஅப், அதே மாதிரி பெரும் பெரும் சஹாபிகள், அரபிகள் 10,000 பேர் இருக்கிறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கேட்ட ஐன பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே? ஓடி வந்தாங்க. ஏறுங்க பிலால், சொல்லுங்க வாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லு. உடனே காபத்துல்லாவுக்கு மேல ஏறி இந்த உலக வரலாறுல காபத்துல்லாஹ்ல முதலாவது பாங்க சொன்னது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அல்லாஹ் அந்த அளவு அந்தஸ்து உயர்த்தினான். அதே காபத்துல்லாஹ்க்கு முன்னாலே அடி, சித்திரவதை, சுடுமணலுக்கு மேல வச்சு துடிக்க விடல. அவ்வளவு அதே காபத்துல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியம். முதல் பாங்கு அன்று முதல் கியாமத் வரைக்கும் மக்கால சொல்கின்ற பாங்குடைய நன்மை பிலால் ரலியல்லாஹுடைய கபருக்கு போயிட்டே இருக்கு. மேலான பெரியாரை சகோதரி, ஆகையால் வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் தருகிறானோ அவையெல்லாம் பின்னுக்கு ஒரு ஆகப்பெரிய இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போல தான் நோம்பு நாங்க பிடிச்சிருக்கிறோம். ஒரு சிரமம் தான், சூட்டுடைய நேரம், பசியில, தாகத்திலே. ஆனா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு வச்சிருக்கான் சகோதரி. இதுக்குண்டான கூலிய அதை நம்ம வர்ணிக்க முடியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எந்த பக்கத்தால சோதனைகளை தந்தாலும் அதற்கு பிறகு ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான் என்பதை மறந்துடாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சோதனைகளை நாம் சாதனைகளை ஆக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற கூடத்தில் மனையில் சேர்த்தல் புரிவானாக. தாலகர பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தாய் தந்த பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதர சகோதரிய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரவரும் முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், நோம்பாளிகளுடைய யா அல்லாஹ் நோம்பை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நாங்க பிடிச்ச நோம்புகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழுத தராவிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா சதகாக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஓதிய குர்ஆன்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பே, யாரெல்லாம் எங்களை விட்டு யா அல்லாஹ் கபருக்கு வந்துட்டார்களோ அனைவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ், நரகத்தின் படுகொலி ஆக்கிறாதே அல்லாஹ். யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை சொரிந்தாயோ, யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பை கொடுத்தாயோ, யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கினாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். எங்க தாய் தந்தையை சேர்த்திரியா அல்லாஹ், சகோதர சகோதரி சேர்த்திரியா அல்லாஹ், புறவரும் முஸ்லிம்களை சேர்த்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டு போய் கபருக்கு வந்துட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்கிறியா அல்லாஹ். இருக்கக்கூடிய எங்களுக்கும் யால ஈமான்ட வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தாயா அல்லாஹ். பிரச்சனைகள், பலாய்கள், முசீபத்துகள், கந்திஷ்டிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இட்டுக்கட்டுகள் யா அல்லாஹ் போன மகத்த எல்லா விதமான கெட்டதுகள் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த பாதுகாத்திரியா அல்லாஹ். யார நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே ஒன்றத்தில் வந்து சேர்ந்த நசீபத்தாயா அல்லாஹ். நோம்பிலே அடைந்த பாக்கியத்தை, அந்த பயிற்சியை யா அல்லாஹ் முழு வாழ்க்கையும் கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எல்லாம் எங்கிட்ட துஆவுக்காக வேண்டிக்கிட்டார்களோ அத்துணை ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை இறுதி நாளை நல்ல நாளாக்கிறியா அல்லாஹ். உன்னை சந்திக்கிற நாளை நல்ல நாளாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை முந்திய விலை பின்னியதை நல்ல ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், ராதியத்தம் மர்தியா என்ற மௌத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கபரை லேசாக்கிறியா அல்லாஹ், கேள்வி கணக்கு லேசாக்கிறியா அல்லாஹ். எங்க எல்லாத்துக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், இந்த துஆவை கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பனா ரப்பி